கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். கள்ளம் கபடமற்ற பரிசுத்த நம் ஆண்டவருடைய அன்பு நம்மை முழுவதுமாக இணைக்கிறது. அவருடைய அன்பால் இந்த பூவுலகு நிரம்பியிருக்கிறது. அவருடைய பேரன்பு சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தினாலும் அவர் கையளித்த தியாக உயிரினாலும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கிடைக்கப் பெற்றிருக்கிறது. இயேசுவின் சுயநலமில்லா அந்த அன்பு, பரிசுத்தமான அந்த அன்பு நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று அதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த திருவழிபாடு அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பு பொறுமை உள்ளது. அன்பு தீயது செய்யாது. அன்பு ஒருபோதும் தன்னலத்தை நாடாது. இப்படிப்பட்ட உண்மையான அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? சுயநல அன்பு மிகுந்து காணப்படுகிறதா? சிந்திப்போம். இன்றைய இறை வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை உற்று கவனிப்போம். அந்த வார்த்தைகள் நம் உள்ளத்தில் அசை போட பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை வேண்டி செபிப்போம். கிறிஸ்து தருகிற இந்த அன்பில் நிறைவு பெற்று அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.